எதை பார்த்தீங்கன்னாலும் சரி, திதியை பிடிக்கலன்னா உங்களால எதுவுமே பண்ணவே முடியாது. திதியை பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தெரியும். சாமி, ஜாதக கட்டம்ங்கிறது இப்ப நான் ஏற்கனவே நிறைய பேத்துக்கு சொல்லியிருப்பேன். ஜாதகம் என்பது அவரவர் செய்த முன்னோர்கள் பாவ புண்ணியத்தோடு இணைந்துதான் இயங்குகிறது, தனியாலாம் இயங்காது. அப்போ அவர் என்ன திதியில பிறக்கிறாருங்கும்போது அந்த ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம் சாமி. நீங்க அந்த கிரகங்கள் எல்லாமே இந்த திதிக்குத்தான் வேலை செய்து கொண்டிருக்கும், அதுல மாற்றமே கிடையாது. நீங்க எதை போய் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதமை திதிக்காரர்களுக்கு கணவன் அமைந்தால் தொழில் அமையாது, மனைவி அமைந்தால் தொழில் அமையாது, தொழில் அமைந்தால் கணவனோ மனைவியோ அமையாது. சுக்கரன் பாருங்க கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்பார் பிரதமை திதிக்கு. அப்ப பிரதமை திதிக்காரர்களுக்கு சுக்கரன் போய் எங்கேயோ பாதிப்புல நிற்கும். கட்டத்துல பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து சுக்கரன் சரியில்லை அதனால உங்க வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லுவோம். பிரதமை திதிக்கு சுக்கரன் வேலை செய்ய மாட்டார், அதான் விஷயமே. சுக்கரனும் சனி பகவானும், சனி பகவான் தான் தொழில், சுக்கரன் தான் மனைவி. இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்ய மாட்டாங்கன்னா மேபி அந்த ஜாதகத்துல அவங்களால இயங்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அதை பார்த்து சரி செய்யறதா என்னோட ஜோதிடம். நம்ம வந்து இவங்க என்ன திதியில பிறந்திருக்காங்க, இவங்களுக்கு எந்த வகையில பிரச்சனை வரும். இப்போ வந்து துவாதசி திதியில ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுங்களேன், இந்த துவாதசி திதி தான் சாமி மோஸ்ட்லி டேஞ்சர் திதியா நான் பாக்குறேன். துவாதசி திதி எப்படின்னா தங்க நகை சம்பந்தப்பட்ட திதி சாமி. இதுக்கும் துலா மகரமே சூன்யம். சுக்கரனும் சனி பகவானுமே வேலை செய்யறது இல்ல. இவங்களால கழுத்துல தானியே போட முடியல சாமி. நகைகள் எல்லாம் அடமானத்துக்கு போகிறது, திரும்பியே வர்றதில்ல. 200 பவுனு, 500 பவுனு, 1000 பவுனு. ஐயா ஒண்ணுமே கஷ்டப்பட்டு 10 பவுன் சம்பாரிச்சங்க, 10மே எப்படி போச்சுன்னு தெரியாம போச்சா? எடுத்து பாருங்க ஒரு ஆள் துவாதசி. அப்போ துவாதசியில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு நான் இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதில்ல. இவங்க முன்னோர்கள் நல்லபடியா வாழ்ந்திருப்பாங்க சாமி, யாருக்கா கடன் கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது சிக்கலோ பிரச்சனையோ ஏதோ ஒன்று ஆயிடும். இவங்க உடனே இன்னைக்கு என் பணத்தை வச்சுட்டு நீ வேற வேலையை பாருங்க. அப்புறம் கடன் கொடுத்தவனை பார்த்தா பயப்பட்ட காலம் இல்லையா அந்த காலம். இப்பயா கடன் வாங்கிட்டா திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிற காலம் வந்துருச்சு. ஆனா ஒரு காலத்துல உண்மையிலேயே பயந்தான். கடன் கொடுத்தவன் எதுக்க வந்தா கடன்கார ஊமை. நம்மளால வைரமுத்து கூட எழுதியிருப்பார் அந்த இந்த பாட்டுல, கடன் கொடுத்தவன் எதுக்க வந்துட்டான், கடன் பட்டவன் ஊமையாக நிற்கிறான் அப்படிம்பார். அதான் உண்மை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். எப்படி ஒரு ஓமை சொன்னாங்க பாருங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றானா ராவண. இது எப்படி இருக்கு பாருங்களேன். அப்ப கடன் வாங்கினவன் அவ்வளவு பயந்துருக்கான் ஒரு காலத்துல. அப்போ தன்னுடைய மனைவியின் தாலியை அடமானம் வைத்தோ விற்றோ இவர்களுக்கு கடனை திருப்பி செலுத்தி இருப்பார்கள். இல்லைன்னா தங்கம் அடகு பிடிப்பவர்களாக இருந்திருப்பாங்க. இப்பதானே சாமி கடையெல்லாம் வச்சுக்கிறோம். முதல்ல ஊர்ல ஒரு பெரிய குடும்பம்னா கொண்டே நகை கொண்டே கொடுத்து ரூபா வாங்கிக்குவோம். அப்ப நகை இருக்கும்போது போய் ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு தங்கத்தை திருப்பி வாங்கிக்குவோம் இல்லையா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50-60 காலகட்டத்துல அது அப்படித்தான் இருந்தது. தங்க நகை அடகு வைக்கும் கடைன்னு தனியாலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் இப்ப 99, 90, 2000க்கு அப்புறமேல வந்ததுதான் நினைக்கிறேன். அதுக்கு முன்பாகலாம் நம்பிக்கையின் பேர்ல யார்ட்டையோ நகை கொண்டே கொடுத்துட்டு ரூபா வாங்கிக்குவோம், செலவு பண்ணுவோம். திரும்ப விவசாயம் நல்லபடியா நடந்த உடனே கொண்டே நல்லா கொண்டே வித்துட்டு வந்து நகையெல்லாம் திருப்புவாங்க விவசாயிகள். இதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் விவசாயம் தானே பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நகையை கொண்டு போய் கொடுத்து இவர்களால் வட்டி கட்ட முடியல, திருப்ப முடியல அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நகையை வாங்கி கொண்டு அவர்களை ஏமாற்றுவது. இல்லப்பா நகை முழுகி போச்சு, இல்லப்பா நீ வட்டி கட்டாம விட்டுட்ட, நான் வித்துட்டேன், நீ வந்து சொன்ன நேரத்துல வந்து வாங்கிக்கல அப்படின்னு சொல்லி தாலியை அடமானம் வைப்பது, தாலியை பெற்றுக்கொள்வது. நகையை இல்லை என்று சொன்ன பரம்பரையில் துவாதசியில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த பிறகு தங்க நகையாலே அந்த குழந்தை பாதிக்கப்படுகிறது. துவாதசி திதிக்கு தான் சொல்லுவேன், மனைவியின் நகையை அடமானம் வைத்து தொழில் செய்யக்கூடாது, கணவனின் நகையை அடமானம் வைத்து தொழில் செய்யக்கூடாது. செய்தால் மனைவியும் போயிடும், தொழிலும் போயிடும், இல்லற மகிழ்ச்சி என்பதே இருக்காது அப்படிங்கிறதா விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு திதி வழியா தான் சாமி இயற்கை இயங்குது. இப்ப எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும் பொழுது நீங்க என்ன திதின்னு தான் நான் முதல்ல பாக்குறேன். முதல்ல என்ன திதி, அதுக்கு என்ன சூன்யம், திதி சூன்யம் என்ன. அது சூன்யம்னா இருட்டு. ஒரு நாளைக்கு 10 ராசி மண்டலத்துக்குத்தான் சூரியனுடைய ஒளி கிடைக்கிறது, 2 ராசி மண்டலத்துக்கு சூரியனுடைய ஒளி கிடைப்பது இல்லை. அப்ப அந்த 2 ராசி மண்டலம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கு உண்டான நிவர்த்திக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பண்றோம். திதியை பிடிக்கவில்லை எனில் உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்றவே முடியாது. நீங்க திதியை பார்க்காம நீங்க ஜாதக கட்டத்துல என்ன தேடினீங்கனாலும் இது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் திதியை சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரம்மாண்டமான வாழ்க்கை வரும். இப்ப எனக்கு வந்து என் குருநாதர் சொன்னார், பஞ்சமி திதி, நான் பஞ்சமி திதியில பிறந்தவனா நீ பரதேசி அப்படின்னார். இதெல்லாம் நம்ம நானும் என் குருநாதர் வீடியோ எல்லாம் கொடுத்துருக்கேன். பஞ்சமி திதிக்கார மாசம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்டா அப்படிம்பார். நானே சோத்துக்கு வழி இல்லாம ஒன்ட்ட வந்தா நீ வந்து 3 லட்சம். அப்போ வந்து சாமி 30,000ங்கிறது பெரிய விஷயம். நான் 2014 அவர்கிட்ட போயிருக்கேன். இன்னைக்கே 30-40,000 ரூபாய் சம்பளங்கிறது பெரிய விஷயம்.
2014 30,000 எவ்வளவு பெரிய விஷயம். அன்னைக்கு அவர் அந்த வார்த்தை என்கிட்ட சொல்றாரு, பஞ்சமி திதி நீ வந்து மாசம் 3 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப நான் சீரியஸாவே அவர்கிட்ட இப்படித்தான் கேட்டேன், நானே சோத்துக்கு வழி இல்லாம தான் ஒன்ட்ட வந்திருக்கேன், நீ வந்து மாசம் 3 லட்சம்ங்கிற, இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற. அப்போ அவர் எனக்கு சொன்ன பதில், பஞ்சமி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, 2 பஞ்சமி இருக்கிறது. நாகம் எவ்வளவு வேண்டுமானாலும் கீழே இறங்கி போகும், உன் வாழ்க்கை எவ்வளவு கீழே இறங்கி வர முடியுமோ அவ்வளவு நீ இறங்கி வந்து விட்டாய். இதே கருடனாக நீ பறக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு உயரம், 20,000 அடி உயரம் பறக்கக்கூடியது பஞ்சமி. இந்த பஞ்சமி திதிக்காரங்களை பாருங்க சாமி, தன் வாழ்க்கையை தானே செதுக்கிக் கொள்வார்கள். அடுத்தவங்க கொடுத்தவங்களுக்கு எதுவுமே வரவே வராது. வாழ்க்கையில் ஒரு நாள் மிகப்பெரிய உச்சத்தை சந்திப்பது அப்படிங்கிறது பஞ்சமி, அஷ்டமி, ஏகாதசி. இந்த 3 திதிகள் தான் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான உச்சத்தை சந்திக்கும். இவர்கள் வேற லெவல்ல வெளியில வந்துருவாங்க சாமி. இதை வந்து நம்ம பாக்குறோம். அப்ப அஷ்டமிக்கு நம்ம தான் வீடியோ போட்டோம், நம்ம சேனல்ல தான் வீடியோ போட்டோம். அஷ்டமி திதி எவ்வளவு நல்ல திதி அப்படிங்கறத நம்ம சேனல்ல தான் பேசணும். அதன் பிறகு அஷ்டமியில நான் தெளிவா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன், திமுக அதிமுக 2 கட்சிகளும் அஷ்டமியில் துவங்கப்பட்டது. அவர்களை அழிப்பதற்கு இதுவரைக்கும் யாரும் வரவே இல்லை. இந்த 2 கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு பின்னாடி திரு விஜய் அவர்கள் வந்து அஷ்டமியிலேயே கட்சி ஆரம்பித்தது. இப்போ வந்து மக்கள் வந்து திதியை வந்து எவ்வளவு புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நான் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நம் வார்த்தைகள் கவனிக்கப்பட்டிருக்கிறது. திரு விஜய் அவர்கள் அஷ்டமி அன்னைக்கு சுக்கிர ஓரையில் மதியம் 1 மணிக்கு கட்சியை துவங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது. நம்ம வந்து சாமி எங்கிட்ட இது வரைக்கும் கேட்ட எல்லோருக்கும் கடை ஆரம்பிக்கணுமா, தொழில் ஆரம்பிக்கணுமா, அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். என்னுடைய அலுவலகங்கள் எல்லாமே தேய்பிறை அஷ்டமி அன்றே துவங்கப்பட்டது. நான் அஷ்டமி அல்லாமல் எந்த வேலையும் செய்வதே கிடையாது. நீங்க திருப்பூர் அலுவலகமாக இருக்கட்டும், சென்னை அலுவலகமாக இருக்கட்டும், திருவனந்தபுரம் அலுவலகமாக இருக்கட்டும், இங்க பெங்களூரா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், எந்த அலுவலகமாக இருந்தாலும் அது அஷ்டமி அன்றுதான் பூஜை. நம் கோமடம் அஷ்டமி அன்று துவங்கப்பட்டது. அஷ்டமி அழிவில்லாத திதி, அழிக்கவே முடியாது சாமி. அஷ்டமி அன்னைக்கு நீங்க ஒண்ணு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அழியவே அழியாது. நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் அழியாது. நீங்க நம்ம சில பேர் வந்து அவங்களே இதை வேணாம் விட்டுட்டு போயலாம் நினைப்பாங்க, முடியாது, வாய்ப்பே கிடையாது. அஷ்டமி உங்களை அழிக்கிறக்கே விடாது. ஏன்னா கிருஷ்ணரும் அஷ்டமி, சகுனியும் அஷ்டமி.